சைவ வழிபாடு அதாவது அப்படின்னு கேள்விப்பட்டேன். வாராகி வழிபாடுன்னு சொல்லப்படும் பொழுது ஸ்ரீவித்யா உபாசகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவித்யா முறைன்னு இருக்கு. சரிங்க. அந்த ஸ்ரீவித்யா முறையில் வாராகி வழிபாடு பிரத்திங்கரா அதெல்லாம் வந்து அந்த அம்பாள்லாம் வருவா. வாராகி யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரீவித்யா முறைக்கு போனாதான் அந்த வாராகியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் லலிதா தேவி அம்பாளினுடைய அந்த வலது முன்னங்கையிலிருந்து பஞ்சபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய புஷ்பம் இருக்கும். அந்த வலது முன்னங்கையிலிருந்து வந்த அம்பாள் தான் வாராகியாக சொல்லப்படுறாங்க. அப்படிப்பட்ட வாராகி அம்பாளுக்கு 3 விதமான தேரானது உண்டு. அதாவது சக்கரராஜ ரதம், கேய ரதம், அடுத்து கிரிராஜ ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிச்சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரினா மலை. அதில் 5 விதமான அடுக்குகளை உடையது. அதில் 5வது அடுக்கில் தான் சண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைரவர் இருக்கார். அவர் பல்ல கடிக்கப்படும் பொழுதே நம்மளுடைய காதெல்லாம் செவிடாகும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லிட்டு வாராகியினுடைய அந்த மகாத்மியம் அந்த இதில் சொல்லப்படுது. அப்போ ஒவ்வொரு அம்பாளுக்கும் வாராகிக்கும் ஒரு பைரவர் காவலாக வருவாங்க. இந்த வாராகி அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஏகாதச பைரவர் அப்படின்னு மொத்தம் 11 பைரவர் வந்து அந்த ரதத்தில் இருப்பாங்க. அந்த 5வது அடுக்குகளில் ஒவ்வொரு அடுக்குலையும் ஒவ்வொரு தேவிகளானது இருப்பாங்க. இந்த மந்திரங்கள் வாராகினுடைய மூல மந்திரங்கள் சொல்லப்படும் பொழுது அதில் சாகினி, டாகினி, ராகினி, ராகினி அப்படின்னு காகினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவதைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான ஒவ்வொரு அடுக்கில் இருக்கும். அதில் அந்த 5வது அடுக்கில் தான் பைரவர். மொத்தம் 11 பைரவர்கள் அம்பாளுக்கு துணையாக வராங்க. இவ்விடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, இந்த ராகு கேது தோஷ நிவர்த்தி உடையவர்களுக்கு இந்த பைரவ பலியில் அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய தோஷங்களானது நிவர்த்தி ஆயிரும். பயந்த தன்மைகள் ஏதேனும் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். பெரும்பாலும் ஸ்ரீவித்யா அந்த முறையில் தான் அந்த ஏகாதச பைரவ பலியானது கொடுப்பாங்க. பலினா இங்கே வந்து புஷ்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசணி துண்டும், அன்னபலி அப்படின்னு சொல்லக்கூடிய சாதத்தினாலான பலியுமானது இங்கே பண்ணுறது விசேஷமாக